ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 6 2026 அன்று இந்திய பங்குச்சந்தை தொடர்ந்து 4வது நாளாக நல்ல ஏற்றத்தை பதிவு செஞ்சுள்ளதுங்க. இந்த சாதகமான போக்கை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை இன்று வர்த்தகத்தில் நிப்டி 50 வாராந்திர எஸ்பி தினத்தை முன்னிட்டு சந்தையின் நகர்வுகள் எப்படி இருக்கும், உலகளாவிய பொருளாதார செய்திகள் மற்றும் முக்கிய நிறுவனங்களின் கார்ப்பரேட் அறிவிப்புகள் என்னென்ன என்பது இந்த வீடியோல பார்ப்போம். நிப்டி 50 ஆனது இன்று எக்ஸ்பிரி நாள நிப்டி 50 ஆனது இன்று எஸ்பிரி டேட்டு பேங்க் நிப்டிக்கு வீக் வாராந்திர எஸ்பிரி அதெல்லாம் காணாம பார்த்துங்க. நிப்டி 50 எஸ்பி நிலைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்தையில இன்னைக்கு ஓப்பனிங் நிலையை பொறுத்து நேற்று ஈவினிங் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கன்சால்டேஷனுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ள கன்சால்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப நிப்டி நல்லா ஒரு பாசிட்டிவா 60-70 பாயிண்ட் பாசிட்டிவா இருக்கிறதுனால நம்ம மார்க்கெட்டு கொஞ்சம் கேப்அப்ல ஓப்பன் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக சின்ன ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, அவ்வளவுதான். அதாவது 24,500 புள்ளிகளுக்கு மேல நிப்டியானது ஓப்பன் ஆச்சுன்னா அதற்கு சப்போர்ட் 24,500 முதல் சப்போர்ட். அது ரெண்டாவது சப்போர்ட் 24,450 வரை உள்ளது. ஒரு அதாவது 24,450 இருந்து 24,500 ஒரு சப்போர்ட் மண்டலமாக செயல்படும். அது எப்பன்னா 24,510க்கு மேல மார்க்கெட்டு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா. அதே நேரத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 24,600 என்பது முதல் இலக்காக இருக்கப்படும். அதான் ரெசிஸ்டன்ஸா செயல்படும். இதை தாண்டி சந்தை மேலே செல்லும் பட்சத்தில் ஷார்ட் கவரிங் வர வாய்ப்பு இருக்கு. 24,600 மேல போச்சு அப்படின்னா ஷார்ட் கவரிங் ஆனது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் அந்த கோடு. நேரத்தை நம்ம பார்த்துட்டோம். அதே நேரத்துல கீழ் நோக்கி ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா 24,400 மற்றும் 24,350 புள்ளிகளில் சப்போர்ட் எடுக்கலாம். மேல ரெசிஸ்டன்ஸ் 24,500 550 என்பது மிக வலுவான தடையாக மாறும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா 24,550 இருந்து ஒரு 600 கிடைக்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா எப்படி, கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா எப்படிங்க, அதை பார்த்துட்டோம். பேங்க் நிப்டி அப்படிங்கிறது பேங்க் நிப்டியை பொறுத்தவரை 58,500 என்ற புள்ளி கடந்த வாரத்தில் தற்போதும் ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக நீடிக்கிறது. 58,500 கடந்து நிலையாக வர்த்தகமானால் மட்டுமே 59,000 என்ற எல்லையை நோக்கி பேங்க் நிப்டி ஆனது பயணிக்கும். கீழ் நோக்கி சரிந்தால் 58,000 என்பது மிக முக்கிய சப்போர்ட் ஆகும். ஒருவேளை இந்த லெவல 58,000 உடைந்தால் 57,000 புள்ளி வரை மட்டுமே ஒரு லெவல் இருக்கு. அதற்கு கீழே பெரிய வீழ்ச்சிக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது பேங்க் நிப்டி 58,000 பிரேக் படிச்சது 57,000 தான். அதுக்கு கீழே வாய்ப்பு இல்லை. நம்ம இன்னைக்கு எஸ்பினால மதியத்துக்கு மேல பேங்க் நிப்டிலேயே சென்செக்ஸ்லயும் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்குது. அதெல்லாம் பொறுமையா பார்த்துக்கணும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வாராந்திர எக்ஸ்பிரி தினம் என்பதால் ஆப்ஷன் பிரீமியங்களில் அதிகடி மாற்றங்களும் அதிக ஏற்ற இறக்கங்களும் இருக்க வாய்ப்புகள் உள்ளது. எனவே முறையான அனுபவம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் இல்லாத புதிய வர்த்தகர்கள் அவசரப்பட்டு ஆப்ஷன் வர்த்தகத்தில் ட்ரேடில் ஈடுபட்டு பணத்தை இழக்க வேண்டாம். சந்தையை உன்னிப்பாக கவனித்து கற்றுக்கொள்வது சிறந்தது என்று பார்க்கப்படுகிறது. உலகளாவிய செய்திகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்செக்ஸ் 1,00,000 புள்ளிகளை எட்டும் என்று பிரபல சர்வதேச நிதி நிறுவனமான மோர்கன் ஸ்டான்லி சந்தை பகுப்பாளர்
ரிதம் தேசாய் இந்திய பொருளாதாரம் மற்றும் சந்தையின் சஸ்தியத்தன்மையை கருத்தில் கொண்டு அடுத்த ஓராண்டில் மும்பை பங்கு சந்தை குறியீடான சென்செக்ஸ் 1,00,000 புள்ளிகளை தொட கிட்டத்தட்ட 25% வாய்ப்பு உள்ளதாக அதிரடியான கணிப்பை வெளியிட்டுள்ளார். மோர்கன் ஸ்டான்லில அங்கே உள்ள புரோக்கரேஜ்ல ஆய்வாளர் ரிதம் தேசாய் என்பதை சொல்லியிருக்கிறார். அதே போல நம்ம நாட்டில் மோன்சூன் சிறப்பான ஜூலை முதல் வாரத்திலே வழக்கத்தை விட 11% கூடுதல் மழை பதிவாகி உள்ளது. இது கிராமப்புற நுகர்வுக்கு பாசிட்டிவாக சிக்னலாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் எல் நினோ தாக்கத்தால் மழை குறையும் என்ற அச்சத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஜூலை முதல் வாரத்திலே வழக்கத்தை விட 11% கூடுதல் மழை பதிவாகி உள்ளது. இது விவசாய உற்பத்தி திறனை அதிகரித்து கிராமப்புற நுகர்வு மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் என்பதால் சந்தைக்கு ஒரு பாசிட்டிவ் செய்தியாக, மிகப்பெரிய பாசிட்டிவ் செய்தியாக பார்க்கப்படுகிறது. டைட்டன் காலாண்டு விற்பனை சாதனை. டைட்டன் நிறுவனம் தனது முதலாவது காலாண்டு குவார்ட்டர் 1 விற்பனை மேம்பாட்டு விவரங்களை வெளியிட்டுள்ளது. இதில் நிறுவனத்தின் முதன்மை வருவாய் ஆதாரமாக நகை மற்றும் கடிகார பிரிவு ஜுவல்லரி அண்ட் வாட்சஸ் விற்பனை இந்த காலாண்டில் மட்டும் 4% அசாத்தியான வளர்ச்சி கண்டுள்ளது. மேலும் ஒரே காலாண்டில் இந்தியா முழுவதும் புதிதாக 77 கடைகளை திறந்து ஒட்டுமொத்த கடைகளின் எண்ணிக்கை 3,680 டைட்டன் நிறுவனம் உயர்த்தி உள்ளது. என்எஸ்சி மெகா ஐபிஓ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது என்ன பொறுத்தளவு மெகா ஐபிஓ எல்லாம் கிடையாது. நீங்க பார்த்துட்டு பண்ணுங்க. ஆனா ஒரு போர்ட்போலியோல இருக்க வேண்டிய பங்கு அவ்வளவுதான். நீங்க ஐபிஓ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ராபிட் புக்கிங் கிடைச்சா ராபிட் புக்கிங் பண்ணிக்கணும். லிஸ்ட் ஆகும் போது பார்ப்போம். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு தனது $3 பில்லியன் மதிப்பிலான பிரம்மாண்டமான ஐபிஓவை வரும் செப்டம்பர் மாதத்தில் வெளியிட திட்டமிட்டுள்ளது. இதற்கான ஆரம்ப கட்ட சந்தேகப்படுத்துதல் மார்க்கெட்டிங் பணிகள் அடுத்த வாரமே தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா ஆஸ்திரேலியா அணுசக்தி ஒப்பந்தம். பிரதமர் மோடியின் அரசு முறை பயணத்தின் போது இந்தியாவின் அணுசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான முக்கியமான யுரேனியம் சப்ளை ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையே அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகி உள்ளது. இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் செய்திங்க. அதே நேரத்தில் எஃப்ஐ முதலீட்டாளர்கள் சர்வதேச சூழல் சீரடைந்து வருவதால் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் எஃப்ஐ மீண்டும் இந்திய சந்தையில் வாங்க தொடங்கியுள்ளனர். கடந்த வர்த்தக நாளில் எஃப்ஐ முதலீட்டாளர்கள் 243 கோடிக்கு பையராகவும் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 3,791 கோடிக்கு பங்குகளை வாங்கி உள்ளனர். இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் செய்தியாக பார்க்கப்படுகிறது. சர்வதேச நிகழ்வுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா நாஸ்டாக் யூஎஸ்ல நாஸ்டாக் அமெரிக்க சந்தையும் ஏற்றம் கண்டுள்ளது. அமெரிக்காவின் நாஸ்டாக் சந்தை 1.33% உயர்ந்து தனது வாழ்நாள் உச்சத்திற்கு மிக அருகில் ட்ரேட் ஆகி கொண்டு வருகிறது. கச்சா எண்ணெய் வீழ்ச்சி. கச்சா எண்ணெய் விலை தொடர் சரிவை சந்தித்து $72 கீழே வர்த்தகமாகிறது. இந்தியாவின் இறக்குமதி செலவை குறைக்கும் என்பதால் இந்திய சந்தைக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. கிப்ட் நிப்டியானது இந்திய சந்தை வர்த்தகம் முடிவடைந்த பின்பு நேற்று இப்பவும் கிப்ட் நிப்டியான சுமார் 80 புள்ளிகள் 24,572 என்ற அளவில் வர்த்தகமாகி வருகிறது. செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது கேப் அப் தொடக்கத்தை காணும் என்று வலுவான சிக்னல்கள் கிடைக்கின்றன. அதே நேரத்தில் நிப்டி 50 ஆனது மூவிங் ஆவரேஜ் 20க்கு மேலதான் இருக்கு. அது ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது.
20க்கு மேல இருக்கு. 200 ரெசிஸ்டன்ஸாக செயல்படுது. பார்ப்போம். ஆனா 50யும் 20யும் இப்ப கிராஸ் பண்ணியிருக்கு. 20 கீழே இருந்து 20, 50 கொஞ்சம் கிராஸ் பண்ணிருக்கு. இதையுமே ஒரு மைல்டு கோல்டன் கிராஸ் ஓவர் தான் சொல்லுவாங்க. 20, 50 கிராஸ் பண்ணாலும். ஓகேங்களா? அப்ப இது ஒரு கிராஸ் நடந்திருக்கு. அதனால இதை பாருங்க, 20க்கு 50 கீழே வந்திருக்கு, 20 மேல போகுது. இது ஒரு கிராஸ் ஓவர். அதனால இது ஒரு பாசிட்டிவ் செய்தி. மேல 200 ஒரு ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். இந்த மூமெண்ட்டுக்குள்ள போயிட்டு நல்ல ஒரு அலைன்மெண்ட் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் செய்தி நோக்கி செல்ல வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல எப்ப நிப்டி 50 ஆனது 25,220க்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கொடுக்குதோ அப்பதான் மார்க்கெட் ஆனது பிக் பாசிட்டிவாக மாறுது. அது முடிய பாசிட்டிவ் தான், ஆனா ட்ரெண்ட் பாசிட்டிவ் கிடையாது. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு சில பங்குகளை பத்தி செய்திகளை பார்ப்போம். கார்பரேட் ஆக்ஷன் நிறுவன செய்திகளை பார்ப்போம். கோல்டியா இன்டர்நேஷனல் லிமிடெட், அதாவது கால்டிம் இன்டர்நேஷனல் லிமிடெட், தங்கம் மற்றும் நகைகளை ஏற்றுமதி செய்யும் ஒரு சிறிய அளவிலான ஸ்மால் கேப் நிறுவனம் ஆகும். இது போனஸ் அறிவிச்சிருக்காங்க. இந்நிறுவனம் தனது பங்குதாரர்களுக்கு 1:3 என்ற விகிதத்தில் போனஸ் பங்குகளை வழங்குகிறது. அதாவது நம்மளிடம் ஏற்கனவே இந்த நிறுவனத்தின் 3 பங்குகள் இருந்தால் கூடுதலாக ஒரு பங்கு போனஸாக கிடைக்கும். மொத்தம் நம்மிடம் 4 பங்குகள் இருக்கும். இதுதான் கோல்டியா இன்டர்நேஷனல் நிறுவனத்துடைய போனஸ் அறிவிப்பு. வாங்க வேண்டிய எக்ஸ் டேட் என்றீங்கன்னா ஜூலை 10, 2026 அறிவிக்கப்பட்டது. எனவே போனஸை சலுகையை பெற விரும்பும் முதலீட்டாளர்கள் ஜூலை 7 இல்ல 8 அல்லது 9, 8ஆம் தேதிக்குள்ளாடியே நீங்க வாங்கி பங்குகளை வைத்து வைக்க வேண்டும். இப்படி ஒன்றும் அவசரப்பட்டு இந்த பங்கை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறுவனத்தினுடைய நிலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கடந்த ஓராண்டு 34% வரை லாபம் தந்துள்ள இந்த நிறுவனம் மக்களின் வருவாய் மற்றும் லாப நிதி ரீதியாக வலுவாக உள்ளது. ஆனால் சிறிய நிறுவனம் என்பதால் ரிஸ்கும் அதிகம். எனவே கவனமாக நீங்க முதலீடு பண்ணிக்கோங்க. அப்புறம் என்பிசிசி இந்தியா புதிய ஆர்டர் கிடைத்திருக்கு. அரசாங்கத்திற்கு சொந்தமான இந்த கட்டுமான நிறுவனத்திற்கு 132 கோடி மதிப்பிலான ஒரு பெரிய புதிய வேலைக்கான ஆர்டர் கிடைத்துள்ளது. இந்த பங்கு நல்ல செய்தி வந்த போதிலும் பங்கு சந்தையில் இந்த விலை பெரிய அளவில் உயரவில்லை. கடந்த ஒரு மாதமாகவே இப்பங்கானது சரிவை சந்தித்து ரூபாய் 100க்கு கீழே வர்த்தகமாகி வருகிறது. எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, வரும் நாட்களில் இந்த பங்கு மீண்டும் உயரத் தொடங்கினால் 110 என்ற விலையில் இதற்கு தற்காலிக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதை தாண்டினால் 125 வரை உயர வாய்ப்பு உள்ளது. அசோக் லேலாண்ட், அதாவது அசோக் லேலாண்ட் பிரபல வணிக வாகன தயாரிப்பு நிறுவனமான அசோக் லேலாண்ட் ரோஸ் மெட்டா ரீசைக்கிளிங் நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தம் செய்துள்ளது. இதன் மூலம் பழைய மற்றும் கழிவு வாகனங்களை அகற்றும் மற்றும் மறுசுழற்சி செய்யும் சிறப்பு வாகனங்களை ஸ்கார்பிக் டம்ப் வெஹிக்கிள்ஸ் இவர்கள் தயாரிக்க உள்ளன. இது நிறுவனத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கு மிகவும் உதவும். டெக்னிக்கலா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்பங்கு கடந்த சில நாட்களாக தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளது, பிரேக் அவுட் உள்ளது. விரைவில் இது 170 தாண்டினா 180 என்ற இலக்கை நோக்கி நகர வாய்ப்பு உள்ளது. மிகப்பெரிய நல்ல பங்குங்க. நல்ல போர்ட்போலியோல இருக்க வேண்டிய பங்கு. அதாவது நீங்க பேஷண்டா இருந்தீங்க அப்படின்னா அசோக் லேலாண்டாக வாங்கி வைக்கலாம். இந்த ஐடிசிக்கு பதிலாக அசோக் லேலாண்டா நீங்க வாங்கி வைக்கலாம். டிக்சன் டெக்னாலஜி, ஆனால் அது ஐடி செக்டார் வேற, இது செக்டார் வேற. அது ஆட்டோமொபைல், அது இது செக்டார் எஃப்எம்ஜி அதையும் நான் வச்சுக்கணும். ஓகே, டிக்சன் டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட் என்ற சர்வதேச புரோக்கரேஜ் நிறுவனம் டிக்சன்களில் டெக்னாலஜியை
பையிங் ரேட்டிங் பரிந்துரை செய்துள்ளது. மேலும் இதன் இலக்கு 14,200 உயர்த்தியுள்ளது. இது முந்தைய விலையை விட 30% அதிகமாகும். பங்கு விலை இந்த ஒற்றை செய்தியால் இந்த பங்கு ஒரே நாளில் சுமார் 7% உயர்ந்து 13,500 எட்டியுள்ளது. 863 புள்ளிகள் உயர்ந்துள்ளது. எதிர்காலம் வரும் காலத்தில் இப்பங்கு 15,000 முதல் 15,500 வரை உயரக்கூடும் என்பதால் நீண்ட கால முதலீட்டாளர்கள் இந்த தாராளமான இதை தக்க வைத்துக் கொள்ளலாம். நிற்காம நீங்க ஹோல்டு பண்ணிக்கோங்க. இப்ப ரயில்வே மற்றும் பாதுகாப்புத்துறை சார்ந்த இந்த செய்திகளை பார்ப்போம். ஏற்கனவே பார்த்த செய்திதான். பாதுகாப்புத்துறையில மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் 52,000 கோடி நிதிக்கு ஒப்புதல் அளித்துள்ளதா கட்சியியல், பிஇஎல், பிடிஎல், மசகான்டாக்கு போன்ற பாதுகாப்புத்துறை பங்குகள் நல்ல வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் ஒரு பிரேக் அவுட் ஆன மாதிரி ஆகி திருப்பி நேற்று ஒரு 2% டவுன் ஆகி கீழே வந்துருக்கு. திரும்பவும் அது ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேலே போகிற மாதிரி தான் இருக்கு. வாட்சிஸ்ட்ல வச்சு பார்த்துக்கோங்க. ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் அவர்கள் உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களை இணைக்கும் புதிய வழித்தடங்களை விரிவுபடுத்த போவதாக அறிவித்துள்ளார். எல்லா பக்கமும் வடக்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு ட்ரெயின் திட்டமும் வர மாட்டேங்குது. ஓகே, இது அரசியல். ஓகே, இணைக்கும் புதிய வழித்தடத்தை விரிவுபடுத்த போவதாக அறிவித்துள்ளனர். இதனால் ஆர்பிஎன்எல், ஐஆர்எஃப்சி மற்றும் ரயில்டெல் போன்ற ரயில்வே பங்குகள் தற்காலிகமாக ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள் கன்சால்டேஷன் ஆகிட்டு இருந்தாலும் அடுத்த 1 முதல் 2 ஆண்டுகளில் 2029 பொது தேர்தலை நோக்கி மிகப்பெரிய லாபத்தை முதலீட்டாளருக்கு தரும். அதாவது ரயில்வே பங்கு வாங்கி வச்சீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் லாபம் தரும் அப்படிங்கிறது கணிப்பு. ஓகேங்களா? 2029 எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த பங்கானது இப்போதைக்கு ரயில்வே பங்கு பெரும்பாலான பங்குகள் கன்சால்டேஷன்ல ஓடிக்கிட்டே இருக்கு. என்னைக்கு தென்னிந்தியால அது குறிப்பா தமிழ்நாட்டுக்கு சாதகமான திட்டத்தை போடுறாங்களோ அன்னைக்கு தாங்க ரயில்வே பங்குலாம் மேல போகும். அது முடிய போகாது. சும்மா சொல்லுங்க. பிஎஸ்சி லிமிடெட் சரிவில் ஒரு வாய்ப்பு. மும்பை பங்கு சந்தையில் பங்குகள் கடந்த பிஎஸ்சி பங்கு மே மாத உச்சத்தில் இருந்தது. தற்போது கணிசமாக டவுனஸ் இருக்கு. இந்த நிறுவனம் நிதி ரீதியாகவும் வலுவானது. எனவே பங்கு விலை குறைந்திருக்கும் போது இந்த நேரத்தை பயன்படுத்தி நீண்ட கால நோக்கில் 7 to 10 ஆண்டுகள் முதலீடு செய்ய நினைப்பவர்கள் தாராளமாக இந்த பங்கை வாங்க முயற்சி பண்ணலாம். கொச்சின் ஷிப்யார்டு அரசாங்கத்தின் முடிவு. இந்திய அரசாங்கம் கொச்சின் ஷிப்யார்டு நிறுவனத்தில் தனக்கும் இருக்கும் பங்குகளில் 5.04% சந்தையில் விற்க ஆஃபர் ஃபார் சேல் OFS மூலம் முடிவு செய்துள்ளது. இந்த செய்தியை பற்றி நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். நம்ம பிஎஸ்சி செக்டார்ல உள்ள பங்குகள் எல்லாமே கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 30% கிட்ட விற்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுல இந்த கொச்சின் ஷிப்யார்டு பங்கை விற்பனை செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க. தள்ளுபடி விலையில இந்த தற்போதைய சந்தை விலை சுமார் 1,500 இருக்கும் நிலையில் அரசாங்கம் இதனை 1,400 என்ற குறைந்த அடிப்படை ஃப்ளோ பிரைஸில் விற்கிறது. அதாவது 7 to 8% தள்ளுபடியில் கிடைக்கிறது. அந்த அரசாங்க விற்கிற லெவலுக்கு இந்த பங்கு உங்களுக்கு கொச்சின் ஷிப்யார்டு மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாங்குங்க. உங்க அட்வைஸை கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. ஜூலை 7 அன்று பெரிய நிறுவன முதலீட்டாளர்கள் ஜூலை 7 அன்று பெரிய நிறுவன முதலீட்டாளர்களுக்கும் ஜூலை 8 அன்று நம்மை போன்ற சில்லறை முதலீட்டாளர்களும் இந்த ஆஃபர் பார் சேல்ஸ் மூலமாக விற்பனை செய்யப்படும். முதலீட்டாளர்கள் கவனத்திற்கு. அரசாங்கம் குறைந்த விலைக்கு விற்பதால் சந்தையிலும் இந்த பங்கு விலை தற்காலிகமாக விலை குறைய வாய்ப்பு உள்ளது. ஆனால் விற்பனை முடிந்த சில நாட்களில் முன்பு கோல் இந்தியா, NHPC போன்ற பங்குகள் மீண்டதை போல இதுவும் தானாக
மீண்டும் உயர்ந்து விடும். அதனால் இந்த இறக்கத்தை பயன்படுத்தி நான் புதிய பங்குதாரர்கள் வாங்குங்க. ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. உச்சத்துல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வச்சிருந்த பங்குதாரர்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. அதாவது விலை தள்ளுபடியில் விற்கிறாங்கன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. சந்தையில் தற்காலிகமாக சரிவுகள் இருந்தாலும் அசோக் லேலாண்டு, டிக்சன், ரயில்வே மற்றும் பாதுகாப்புத்துறை பங்குகள் தாராளமான நீண்ட கால முதலீட்டிற்கு பாதுகாப்பானவை மற்றும் லாபகரமானவை என்ற இந்த வீடியோவில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஊடால ஏதாவது ஒரு அரசியல் பேசியிருப்பேன், அதை இன்னும் அதெல்லாம் ஒமிட் பண்ணி விட்டுட்டு செய்தியை மட்டும் பார்த்துக்கோங்க. செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏன் இந்த செய்தியெல்லாம் போடுவோம் அப்படின்னா, நீங்க இந்த போர்ட்போலியோ பங்கு வச்சிருக்கலாம், இல்ல வாங்கணும்னு நினைச்சிருக்கலாம். அப்ப நம்ம இந்த செய்தி போடும் போது ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்திகள் எல்லாம் நம்ம போடுவோம். நான் மார்க்கெட்டு கிஃப்ட் நிஃப்டியும் பாசிட்டிவா இருக்கிறதுனால கேப்ட் அப்பில் ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு தோணுது. அதனாலதான் விடிய காலம் இருந்துச்சு நம்ம அந்த வீடியோவை அப்லோடு பண்றது. அதோட சேர்த்து ஒரு சில பங்கு செய்திகளையும் அப்லோடு பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு கமெண்ட திட்டி கூட போடுங்க. வாழ்க வளத்துடன்.